ஹலோ மக்களே, நம்ம பேஸ் வெல்கம் டு ஜிஸ்டாகர், வெல்கம் டு அனதர் வீடியோ. ரீசெண்டாக பயங்கர பிரபலமான வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜிலி மஸ்த். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யாரை குஜிலி மஸ்த் பண்ண போகிறோம் அப்படின்றது தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அவங்களுக்கு குஜிலி மஸ்த் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லைங்க. அவங்க குஜிலி மஸ்த் பண்ணுற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அவங்க கொடுக்குற பேட்டியெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் குஜிலி மஸ்த் பண்ணியே ஆகணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைட்லேருந்து ஒருத்தர் அவரை அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்களாம், ஹர்ட் பண்ணிட்டாங்களாம். அதனால் அவங்க பயங்கர காண்டாகி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டி என்ன, அதோட சாராம்சம் என்ன, ஏன் அந்த வார்த்தையை அவர் சொன்னார், இப்போ ஏன் நம்ம இவங்களை குஜிலி மஸ்த் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஹைப்பும் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ 4 பேர்கிட்ட போய் சேரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சந்தோஷம். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. துரந்தர்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது புரியலை. அவங்க மதசார்பற்ற வெற்றி கூணையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் துரந்தராக இருக்கிறார் என்று தம்பி ஆதவ் அர்ஜுன் தான் அதை சொன்னார். அதற்கு பிறகு தான் அது சோஷியல் மீடியாவில் பரவுச்சு. துரந்தர்னா என்ன? ஏதோ இப்போ உளவாளியாக அந்த கதையில் ஒரு கேரக்டர் வருதுன்னு சொன்னாங்க. துரந்தர் என்ற வார்த்தையே இந்தி வார்த்தை. ஒரு செகண்டில் நான் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். இந்தி தெரியாது போடா, இதுதான் என்னுடைய பதில் அதற்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் இவங்களுக்கு குஜிலி மஸ்த் பண்ண போகிறோம், யாருனால பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆதவ் ப்ரோ சும்மா இருக்க மாட்டாமல் இவங்களை துரந்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு துரந்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவங்களுக்கு துரந்தர்னா என்னவே தெரியாதான், பாவம் அப்புறம் எதுவுமே தெரியாது. 2 பசங்க எதுக்கு இருக்கிறாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் தானே இருக்கிறாங்க. கேட்டால் தெரிய போகுது ஏன் சொல்லியிருக்காங்க, எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனதுக்கப்புறமா இவங்க பேட்டி கொடுப்பாங்களாம். பேட்டி கொடுத்து நான் அப்படி கிடையாது இவங்க ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சி எல்லாமே வீணாக போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இன்றைக்கி தாவேகா பக்கம் மாறிடுச்சு அப்படின்றது மேடம் பிரேமலதா அவர்களுக்கு தெரியுமா தெரியல அப்படின்னு நமக்கு தெரியல. பட் அதுதானே உண்மை. இந்த கூட்டணிகள் இல்லாமல் அங்கே திமுகனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இருந்த காங்கிரஸ்லேருந்து, விசிகாலேருந்து, கம்யூனிஸ்ட்லேருந்து, ஐஎம்எல்லேருந்து எல்லாமே இன்றைக்கி தாவேகா பக்கம் நிற்கிது. ஸோ இந்த பக்கம் நிற்கிறனால இவங்க மட்டும் ஒத்த ஆளாக அங்கே நிற்கிறாங்களாம். ஏன் நிற்கணும், எதுக்கு நிற்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். ஆனால் அதற்கான காரணம் அவங்க துரந்தராக அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக அப்படின்ற கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு என்னால் மட்டும்தான்டா முடியும், உங்களால் முடியாது அப்படின்றத அங்கே இருந்து அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. சரி, அவங்களுக்கு புரியுது. ஆனால் அந்த திமுகவில் சேர்த்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு தான் சுத்தமாக புரியல. அவருக்கு எப்போ புரியும் தெரியல. இனி புரிஞ்சால் என்ன, புரியலன்னா என்ன, ஆல்ரெடி திமுக கூடாரம் காலி ஆயிடுச்சு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அதை சமாளிக்கிற விதமாக துரந்தர் ஒரு ஹிந்தி வார்த்தை அப்படின்றது என்ன தெரியுமா, அப்போ நான் எப்படி சொல்லுவேன், ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் நியாயம் மேடம்? நீங்கள் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறீங்க, தம்பி சொல்லிட்டான்றதுக்காக இப்படி தரங்கட்டத்தனமாக டக்குன்னு விமர்சனம் பண்ணலாமா? நீங்கள் உண்மையாலுமே உளவாளியாக தான் இருக்கிறீங்க மேடம். அது இந்த வீடியோ பார்த்து முடியுங்க, உங்களுக்கே புரியும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. எதற்காக அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? எதை பார்த்து சொல்கிறீங்க? தேமுதிக என்னைக்கு இருந்தாலும் உண்மையாக தான் பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம், நாட்டுக்காக பேசுவோம். அன்றைக்கி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் இருந்தபோது ஒரு பெண்களுடைய பொதுக்கூட்டத்தில் சேலத்தில் இந்த ஆட்சியின் மீது 2 குறைகள் தான். ஒன்று பாலியல் வன்கொடுமை, மற்றொன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது 2 தான் இந்த ஆட்சியின் மீது நீங்கள் குற்றம் சொல்ல முடியும், வேறு எதுவுமே கிடையாது. என்னது இப்போ வரைக்கும் ரியலைஸ் பண்ணல மேடம், இப்போ வரைக்குமே ரியலைஸ் பண்ணலை. அதாவது மக்களுக்கு பார்த்திங்கன்னா விலைவாசி ஏறி போச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துப்பாங்க, கம்மியான செலவு பண்ணிக்கிட்டு. பஸ் வசதி இல்லையா, தண்ணி வசதி இல்லையா, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையா, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க. ஆனால் சட்ட ஒழுங்கும் பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கும் எப்படி நிம்மதியாக வாழ்வான்? ஒரு பொண்ணு வெளில போயிட்டு வீட்டுக்கு நிம்மதியாக வர முடியணும் அப்படின்ற அந்த சூழல் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கவங்க பக்குன்னு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பொண்ணு வெளில போச்சுன்னா சேர்ற வரைக்கும் அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸாக திமுக. ஸோ இந்த மிகப்பெரிய ஒரு இஷ்யூவை நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக என்ன சொல்கிறீங்க? சட்டம் என்ன பிரச்சனை திமுகவில்? 2 விஷயம் தானே, சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் பெண்களுக்கு பாதுகாப்பு, இது 2 தானே உங்களுக்கு பிரச்சனை. அது அடுத்த ஆட்சியில் நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த 5 வருஷமாக என்ன கிழிச்சிங்க அப்படின்னு தான் எல்லாரும் மக்களும் கேட்டு காரி துப்பி என்ன பண்ணாங்க, உங்கள் சிஎம் கேண்டிடேட்டே கடைசியில் எம்எல்ஏ கூட ஆக விடாமல் இன்றைக்கி குளத்தூர் தொகுதியில் தோக்கடித்து உட்கார வச்சுருக்காங்க.
அதுக்கு விதை நீங்கள் போட்டது. ஏன்னா அவங்க செயலில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பெண் மீடியா, அந்த மீடியா, இந்த மீடியான்னு வச்சு பல விளம்பரங்களை கொடுத்து இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கும்போது 2 மாதத்துக்குள்ளே உள்ளே போய் டக்குன்னு 2 வார்த்தையை தூக்கி அப்படியே மக்கள் முன்னாடி போட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த கட்சியை தூக்கி அப்படி குப்பையில் போட வச்சிங்க பார்த்தீங்களா? உங்களை துரந்தர்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது? ஆக்சுவலி உங்களுக்கு அம்சா மசாரியான்னு பேர் வச்சுருக்கணும். அந்த படத்தில் வர கேரக்டர் ஆம்பளை அப்படின்றனால அந்த பேர் உங்களுக்கு செட் பண்ண முடியல. பரவாயில்ல, துரந்தராக நீங்கள் செயல்படுறீங்க, ஒரு உளவாளியாக செயல்படுறீங்க அப்படின்றத நாங்கள் வரவேற்கிறோம். மக்களுக்காக பேசக்கூடாதா? யார் இதை தவறாக எடுத்துக்கொள்ளணுமோ அண்ணல் ஸ்டாலினே இதை பெரிய மனசோட எடுத்துக்கிட்டாரு. அந்த கூட்டணியை இதை பெரிய மனசோட எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸ்டாலின் சாருக்கு என்ன தான் பிரச்சனை? அவருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவருக்கு இதெல்லாம் பிரச்சனையாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இதனால் நம்ம ஆட்சி கவிழ்ந்து போகுன்ற புரிதல் இருந்துருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார்? இந்நேரம் அதை சரி பண்ணியிருந்திருப்பார். ஆனால் கடந்த 5 வருஷமாக எதுவுமே அவங்க பண்ணாமல் இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளே போதை கலாச்சாரத்தை அதிகப்படுத்தினதாக இருக்கட்டும், பெண்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குனதாக இருக்கட்டும், கண்ட இடத்துல எல்லா இடத்துலையுமே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் போலீஸ்காரங்க முதற்கொண்டு ரவுடிஸ் மாதிரி நடந்துக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்படி எல்லா தவறுகளையுமே இந்த 5 வருஷத்தில் செஞ்சுட்டு ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் இப்போ அவருக்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க. அவருக்கு பிரச்சனை இருந்திருந்தால் இங்கே தமிழ்நாடு சரியாக இருக்கும். அவருக்கு அதெல்லாம் பிரச்சனையாக படலை. அவருக்கு அது ஆக்சுவலி தெரியல. அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களான்றது எங்களுக்கு புரியலை. எப்படி ஒரு 5 வருஷத்தில் இப்படி ஒரு ஆட்சியை கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற கேள்வி மக்கள் மனசில் இருக்குது. கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றினா கூட பரவாயில்ல, மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சட்ட ஒழுங்கு அப்படின்ற பிரச்சனையை மக்கள் சகிச்சிக்கவே முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய கையில் கிடையாது. அதிகாரத்தில் இருக்கவங்ககிட்ட மட்டும்தான் அது இருக்குது. ஒருத்தனை 4 பேர் போய் அடிக்கிறாங்க அப்படின்னா 4 பேர் சேர்ந்து இன்னொரு 40 பேர் சேர்ந்து அந்த 4 பேர் போய் தடுத்தா அதுவும் வன்முறை தான், அதுவும் பிரச்சனை தான். அவனும் கேஸில் மாட்டுவான், இவனும் கேஸில் மாட்டுவான். கடைசியில் தப்பு பண்ணவனை விட்டு தப்பு பண்ணாதவங்களை பிடிச்சி உள்ளே போடுவீங்க உங்கள் ஆட்சியில். அதனால தான் பாதி பேர் மக்கள் ஒரு தப்பு நடந்தால் கூட அந்த இடத்துல போய் தட்டி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. நமக்கு ஏன்டா வம்பு, நம்ம போய் நான் நல்லது பண்ணலான்னு நினச்சி போனால் கடைசியில் நம்ம பல்ல போட்டு பிடிச்சி பதம் பார்க்குற கூட்டம் இது. இந்த கூட்டத்துக்கிட்ட நம்ம சமாளிக்க முடியாது. நம்ம பொழப்பு உண்டு, நம்ம உண்டு, நம்ம வீடு உண்டு இருந்துடலான்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டு 5 இயர்ஸாக. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் இதெல்லாம் எப்படா வெளியில் வரும், இதுலேருந்து எப்படா நம்ம வெளில வருவோம்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது தலைவர் உள்ளே இறங்கினார். உள்ளே இறங்கினோடனே நம்பிக்கை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையின் விதையாக இன்றைக்கி அவர் விருட்சமாக வளர்ந்து நிற்கிறாரு, ஒரு சிஎம் ஆகிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காது. அவருக்கு புரியல. அதனால் நீங்கள் அந்த ஸ்டேஜில் பேசுனதையும் அவர் கண்டுக்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்றது தான் நம்பிக்கை. அப்படி தான் அவரை வளர்த்துருக்காங்க. நான் என்ன கேட்டால் இவருக்கு கட்சியை வளர்த்துருக்கணும். ஆனால் மாறா சிஎம் ஸ்டாலின் சாரை 5 வருஷமாக அவரை சுற்றி இருக்கவங்க எல்லாம் சேர்த்து வளர்த்துருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நிச்சயம் இந்த முறை அண்ணன் ஜெயித்து வந்த பிறகு இந்த 2 பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார். பாலியல் வன்கொடுமைக்கும் சட்டம் ஒழுங்கும் சீர்படுத்துவார் என்று தான் நான் அன்றைக்கி பேசினேன். இந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சு வந்த பிறகு இந்த 2 பிரச்சனையும் தீர்ப்பார்னு அதை அவர் நம்பினார் பார்த்தீங்களா? அங்கே தாங்க நீங்கள் நிற்கிறீங்க, அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்களே. அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கட்சி விளங்காது, இந்த வாட்டி ஜெயிக்காது அப்படின்றது நல்லா தெரியும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இருக்கிற சான்ஸ் இது, காசு ஆட்டையை போடுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா இருக்கிற எல்லா கட்சியும் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம உள்ளே போயிட்டோம்னா நமக்கு தேவையான விஷயம்லாம் கிடைச்சிடும்னு பிளான் போட்டிங்க, துரந்தராக செயல்பட்டீங்க. அதை பக்காவாக நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க. ஏன்னா அந்த படத்துலையும் உளவாளி துரந்தர் தான் வின் பண்ணுவாப்புல, இந்த பொலிட்டிக்கல் படத்துலையும் நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய அஜெண்டா என்ன? உள்ளே போகணும், காசு வாங்கணும், ஒரு 10 சீட்டை வாங்கணும்னு நல்லா பேசுனீங்க, பேரம் பேசுனீங்க, வாங்கிட்டீங்க. அமௌண்ட்டும் சேர்ந்துச்சு, டிஃபெண்டர் கார் முதற்கொண்டு வாங்கிட்டீங்க. கடைசியில் சின்ன சின்ன கட்சியாக இருந்தவங்களுக்கெல்லாம் சீட்டை பிடிங்கி உங்கள்கிட்ட கொடுத்தாரு அவரு. அவருக்கு தெரியாது நீங்கள் அவருக்கு தான் ஆப்பு வைக்க வந்திருக்கீங்கன்னு. ஆனால் உண்மையாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்தால் தானே அது உங்களுக்கு தெரியும் வரமாட்டார்னு. ஆனால் அவருக்கு தெரியாது. அவர் நம்பிக்கையில் இருந்தார். நம்ம இத்தனை கூட்டணி வச்சுருக்கோம், எல்லா கட்சியும் நம்ம கூட தான் இருக்குது, கிட்டத்தட்ட 23-24 கூட்டணி இருக்குது, இவ்வளோ இருந்து நம்ம தோற்றுருவோமா? நம்ம தான்ப்பா 200 சீட்டை வெல்வோம்னு சொல்லி சொன்னவராச்சே. அப்புறம் எப்படி கான்ஃபிடென்ட் இருக்கலாம்? ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தால் இப்படி தான் ஆகுன்றது அவருக்கு நீங்கள் புரிய வச்சுருக்கீங்களே. யூ ஆர் எ ரியல் துரந்தர் லதா மேடம். அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி துணை முதல்வரை கொடுத்துருப்பார். இதான் உண்மை.
ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்லை தேமுதிக. சந்தடி சாக்கில் அடுத்த கட்சிகளை நீங்கள் அசிங்கப்படுத்துறது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதாவது அமைச்சர் பதவிக்காக நீங்கள் ஆசைப்பட்டு திமுகவில் போய் சேரலையா? அப்போ உங்கள் தம்பிக்கு என்ன சீட்டு கேட்டு போனீங்க? எம்பி சீட்டு. அது அமைச்சர் வர்றதா? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டா? அதனால் அப்படி போயிட்டீங்களோ? இவங்களாம் அமைச்சர் சீட்டுக்காக இங்கே ஓடி வந்துட்டாங்களா? அதில் என்ன தவறு இருக்குது? காலங்காலமாக கொத்தடிமையாக தானே அந்த கட்சியில் இருந்தாங்க எல்லாருமே. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. திமுக ஏதாவது செய்யும், திமுக ஏதாவது செய்யும்னு. என்ன செஞ்சிச்சு கடைசி வரைக்கும்? ஆட்சியில் பங்கு கொடுத்துச்சா? இல்லை. அதிகாரத்தில் பங்கு கொடுத்துச்சா? இல்லை. சரி, அமைச்சரவையில் இடம் கொடுத்துச்சா? இல்லை. இப்படி எதுவுமே கொடுக்கலையே. ஆனால் இவங்களுடைய ஓட்டை மட்டும் வாங்கி வாங்கி ஜெயிச்சுட்டு திமுக தான் வந்து வெற்றி பெற்ற கூட்டணி, திமுகவை எல்லாம் எதிர்க்க முடியுமா? திமுக 75 வருஷம் கூட்டணி பீத்துக்கிட்டு இருந்த கூட்டணி யார்? திமுக தானே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து இன்றைக்கி இவங்க விலகி அவங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சர் பதவின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் வந்திருந்தால் கொடுத்துருப்பாங்க. ஆசை தான் உங்களுக்கும், எங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, எனக்கு ஏதோ சந்தேகம், நீங்களும் தலைவரும் பேசி வச்சுக்கிட்டு பிளான் பண்ணி உள்ளே போய் உட்காந்துருக்கீங்களோ அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் மேலே விஜய் அவர்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும். ஸோ தம்பி வந்தார்னா மேபி துணை முதல்வர் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் வந்திருந்தால் மேபி கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தம்பி மேலே நம்பிக்கை இல்லை, விஜயர்கள் ஜெயிக்க மாட்டார்னு நீங்கள் என்ன நினச்சிங்க? சரி, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், இந்த வாட்டி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிவிட்டு காசை ஆட்டையை போட்டுட்டு தம்பியோட நம்ம சொந்த தம்பியோட ஆசை நிறைவேற்றலான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சேர்ந்தீங்க. ப்ளஸ் இப்போ அதே மாதிரி தான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கப்புறமும் நீங்கள் வராமல் இருக்கிறத நினைக்கும் போது தான் இப்போ ஆதவ பிரதர் சொன்ன மாதிரி ஒருவேளை நமக்காக அங்கே இருக்கிறீங்களோ, துரந்தரம் செயல்படுறீங்களோ அப்படின்ற அந்த கேள்விகள் வருது. பட் வாட் எவர், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் மேடம், நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் திமுகலே இருங்க. ஏன்னா ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பூந்த கட்சியும் விளங்காது அப்படின்றது அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். அதனால தான் உங்களை பேரம் பேசி ஒத்து வராமல் விட்டுவிட்டாங்க. இந்த பக்கம் நீங்கள் வந்தால் ஒன்றும் கிடைக்காதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பக்கம் போனால் கண்டிப்பாக நமக்கு காசு கிடைக்கும், கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். ஏன்னா அவர் தேவடு பிச்சை எடுக்கிற மாதிரி அம்மா தாயே வந்து என் கூட சேருங்கம்மா, அம்மா தாயே வந்து என் கூட சேருங்கம்மான்னு சொல்லிவிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கூட்டணிக்காக. ஸோ நீங்கள் நல்ல பாயிண்ட்டை பார்த்தீங்க. நம்ம போனோம்னா காசு வருது, தம்பிக்கு வந்து எம்பி சீட்டு வருது. மற்றபடி சீட்டு ஜெயிச்சான்னா ஜெயிக்கலன்னா என்ன, 10 சீட்டு கிடைக்குது, ஒருத்த சீட்டு ஜெயிச்சுக்கலாம், மீதெல்லாம் நாசமாக போட்டோம் அப்படின்ற மாதிரி பல திட்டங்களை பிளான்களை போட்டு அங்கே போய் உட்காந்து அம்சமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதை அப்படியே செய்யுங்க, நீங்கள் வாழுங்க, அவன் நாசமாக போகட்டும், நாங்கள் தமிழக வெற்றிகளும் தமிழ்நாட்டை ஆண்டு மக்களை வாழ வச்சுக்கிறோம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய வேலையை தயவு செஞ்சு திறம்பட பாருங்கள் மேடம் அப்படின்றது என்னுடைய லாஸ்ட் கோரிக்கை. அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ ஆல், டேக் கேர், பை.